Hey guys, நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஷார்ட்ஸ் நிறைய போடுவேன். கெமிஸ்ட்ரி பற்றி JEE மெயின்ஸில் கண்டிப்பாக 99+% வாங்கணும்னு நினச்சிங்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். நீங்கள் 2 டாபிக் எழுதியிருக்கேன், 8 டாபிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ கான்வெர்ஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின், எல்லா பேப்பரும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பிஒஐ கொஸ்டின் நிறைய போடுங்க, அப்போ உங்களுக்கு புரியும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நானும் போடுறேன், வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போனா தெரியும் நான் என்ன போடுறேன்ட்டு. இந்த மாதிரி ஈஸியாக இந்த லெசனில் +4 வாங்கலாம். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இன்சர்ட் லைன் பை லைன் படிங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வித்தியாசமாக தான் கேட்பாங்க, அப்படியே கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த லெசனுக்கு வாங்க, இது இன்சர்ட் இருக்குது, அப்படியே கேட்பாங்க லைன். இப்போ அசர்ஷன் ரீசன் பார்த்தீங்கன்னா 2023 2022 அப்படியே கொஸ்டின் கொடுத்துருங்க இன்சர்ட்டில், ஆன்சர் கொடுத்துருங்க இன்சர்ட்டில், அப்படியே அசர்ஷன் ரீசனாக கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் லைன் பை லைன் படிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் பார்த்துங்க. +4 போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக ஈஸியாக +4 வாங்கிடலாம். ஈஸியாக இந்த லெசனில் +4 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஎன்எஃப் பிளாக், பி பிளாக்கு. இப்போ பி பிளாக் பார்த்தீங்கன்னா 13 14 அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. 15 16 17 18 அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 15ல் நிறைய டயக்ராம்ஸ் வரும், ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரக்சர்ஸை வரைஞ்சி பார்த்துக்கோங்க. மேத்ஸ் ஃபாலோவிங்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 16 ஓகே படித்து வச்சுக்கோங்க, சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 17 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட். இன்சர்ட் லைன் பை லைன் படிங்க. இன்ஆர்கானிக்கில் இன்சர்ட் தான், லைன் பை லைன் கண்டிப்பாக படிச்சு மார்க் வாங்கிடலாம். மெட்டலர்ஜி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எல்லா பேப்பர்லேயும். எஸ் பிளாக், என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, ஹைட்ரோஜன். இந்த லெசன் நான் சொன்ன மாதிரி படிச்சிருங்க. இந்த லெசன் இருக்கிற கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், அது NCERT 12th லாஸ்ட் லெசன். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் படித்தாலும், ஏன்னா 4 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம், நிறைய பர்சன்டேஜும் ஏறலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் ஈஸியாக 99+% வாங்கிடலாம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நாளே NCERT தான்.